வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கார்த்திக் யோகியோடைய இயக்கத்தில் ஆக்டர் சந்தானம் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. ஸோ இந்த வடக்குப்பட்டி ராமசாமி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோ சந்தானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அவருடைய குடும்பமும் பானை செஞ்சு விற்கிறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய தொழில். ஸோ சந்தானமுடைய சின்ன வயசில் ஒரு நாள் ராத்திரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்தில் சந்தானத்தோடைய ஒரு பானையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அதை கடவுளாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எதனால என்ன சம்பவம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பானை இருக்கிற இடம் வந்து சந்தானத்தோடைய நிலம் தான். அங்கே தான் அந்த பானை இருக்குது. அந்த பானையை தான் மக்கள் எல்லாருமே வந்து சாமியாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, காசு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சந்தானம் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. ஓகே, இதை வச்சு தான் வந்து நம்ம கல்லா கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி விட்டுறாரு. ஸோ அந்த கோவில் மூலிமா சந்தானத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வருது. அந்த கோவிலை சந்தானம் தான் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இவருடைய லைஃப் நல்லபடியாக அந்த ஊரில் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாசில்தாருக்கும் சந்தானத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையால் சந்தானத்தோடைய கோவிலே வந்து இழுத்து மூடப்படுது. ஸோ இதுக்கப்புறம் சந்தானம் என்ன பண்ணாரு, அந்த கோவிலை திறக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணாரு, திறந்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் நடந்த சம்பவங்கள், காமெடி, இதுதான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோடைய மொத்த கதையே. இந்த படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் யோகி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆக்டர் சந்தானமை வச்சு டிக்கிலோனா அப்படிங்கிற படம் எடுத்தார். இப்போ ரெண்டாவது முறையாக சந்தானத்தை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து ரொம்பவே நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோடைய ஹீரோவான சந்தானம் வந்து ராமசாமி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கொடுத்த கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ காமெடி அப்படின்னு பார்க்கும்போது காமெடி வந்து ஓவராலாக படத்தில் வந்து பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமெடி ஒர்க் அவுட் ஆன போர்ஷன்ஸும் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாமல் போனதும் இருக்குது. ஒர்க் அவுட் ஆன போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதெல்லாமே வந்து நல்லா இருந்தது. மெயினாக ஹைலைட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா, நிழல்கள் ரவி, அதுக்கப்புறமா வந்து மொட்டை ராஜேந்திரன், இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கூல் சுரேஷ்க்கு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அது ஒன்று நல்லா இருந்துச்சு. சேஷுக்கு ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அதை தாண்டி ஒர்க் அவுட் ஆகாமல் போன நிறைய இடங்களுமே வந்து இருக்குது. நிறைய கவுண்டர் காமெடி வந்து இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கவுண்டர் காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து பழகின ஒரு பழைய கவுண்டர் காமெடியாக தான் வந்து இருக்கும். சந்தானம்கே அப்படி ஒரு சில கவுண்டர்லாம் வந்து இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் ஆன காமெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பயங்கரமாக வயிறு வலிச்சு சிரிக்கிற அளவுக்கு அப்படிலாம் வந்து இல்லை. பட் ஓரளவுக்கு நீட்டான ஒரு காமெடியாக வந்து இருந்துச்சு. காமெடியை தாண்டி இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்து அமையல. பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அண்ட் லேகுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டு ஹாஃப்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் அப்படிங்கிறது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்தில் சந்தானத்துக்கு பேரா மேகா ஆகாஷ், அவங்க தான் வந்து படத்தோடைய ஹீரோயினாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல தான் இந்த படத்திலும் ஹீரோயினுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து கிடையாது. சும்மா வந்துட்டு போகிற கேரக்டராக தான் வந்து இருந்துச்சு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த வடக்குப்பட்டி ராமசாமி எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த படம் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ஏற்கனவே இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 2.75 out of 5.